இவங்க நார்த் இந்தியன்ஸ் ஒரு 30-40 பேர் வந்து போய் யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தானுங்க. வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வீட்டுக்கட்டை எல்லா கையிலையும் வச்சுருந்தானுங்க. வச்சு எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பாலம் கட்டுறதுங்கிறது ஒரு உள்ளூர் பிரச்சனை. நார்த் இந்தியன்ஸை ஏவி விட்டு பொதுமக்களை தாக்குறாங்க. திமுக பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் மக்கள் மீது வடமாநிலத்தவர்களை ஏவி விட்டு தமிழக மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் பாலம் அமைக்கும் பணி விவகாரத்தில் திமுக பஞ்சாயத்து தலைவர் வடமாநில தொழிலாளர்களை வைத்து மக்களை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அடுத்த மங்களம்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சுடுகாட்டின் அருகாமையில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் கழிவு நீரை வெளியேற்ற இந்த சாலைக்கிடையே பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் அமைந்துள்ள பரமசிவம் என்பவருக்கு சொந்தமான 100 பாலை வழித்தடம் பாதிக்கப்படும் என்பதால் பாலத்தை மாற்றி அமைத்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக பஞ்சாயத்து தலைவர் மூர்த்தி 100 பாலை பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களை வைத்து தமிழர்களை தாக்கியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் வடமாநிலத்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதாகவும் இதனால் தமிழர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து கூறி வருவார். மேலும் வடமாநிலத்தவர்களுக்கு தமிழகத்திற்குள் வருவதற்கு நுழைவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அதனை கண்டுகொள்ளாத தமிழக அரசு இதுபோன்ற பிரச்சனைகளை வேடிக்கை மட்டும்தான் பார்த்து வருகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. இதனால் சீமான் அவர்கள் கூறியதுதான் நடக்கும் என்றும் சீமான் அவர்கள் கூறியது போல் தமிழகத்தை வடமாநிலத்தவர்கள் தான் ஆளப்போகிறார்கள் என்றும் தமிழர்கள் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கப் போகிறார்கள் என்ற கருத்துக்களும் தொடர்ந்து எழுந்து வருகிறது. வடமாநிலத்தவர்களின் அராஜக செயலினாலே மக்கள் அவர்களுக்கு பயந்து ஓடி செல்லும் காணொளிகளும் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருகிறது. இதனை கண்டுகொள்ளாத தமிழக அரசை மக்கள் கடுமையாக விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.